நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து வெறுக்கிறேன் இல்லை, அறிவுறுக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க, அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என்ன செய்கிறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, தேர்தல் நெருங்க வெற்றி பெறக்கூடிய கூட்டணி எது என்பது மக்களுக்கும் புரியும், அரசியல் கட்சிகளுக்கும் புரியும், அவர்களும் தானாக வருவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரு எந்த ஆட்சியை பிடிக்க போறாங்க, யாரு கூட கூட்டணியில இருக்க போறாங்க, பிடிச்சிருக்கிற ஆட்சியை நிலையா வச்சுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அரசியல் சமூகத்துல, அரசியல் வட்டாரத்துல பல பேச்சுகளும் பல குழப்பங்களும் பல விதமான யூகங்களும் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப தொடர்ந்து ஒரு விஷயம் வைக்கப்பட்டுட்டே இருந்தது. டிவிக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி கண்டிப்பா வந்துட்டு சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சேர்ந்து நடக்கும். அவங்க மேபி வந்துட்டு 2.5 வருஷம் நீ சிஎம், 2.5 வருஷம் நான் சிஎம் அப்படின்னு கூட அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆட்சிகளை பிரிச்சு அவங்க ஆள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொள்கை வேற அப்படின்னு சொல்லி அங்க வந்துச்சு பாத்தீங்களா. இவர் வந்து இவ்வளவு நாள் எப்படி திராவிட ஆட்சிகளை அண்ட் தேசிய ஆட்சியெல்லாம் நல்லா இல்ல, இதெல்லாம் கிடையாது, எங்களுடைய கொள்கையே வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இவங்கெல்லாம் பத்தி பேசும்போது அதே மாதிரி கொள்கையை ஒரு விதத்துல ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான கொள்கையை தான் தாவக விஜய் அவர்கள் கொண்டு வந்ததுனால சீமான் அங்க இருந்து பேக் ஆயிட்டாரு. சோ இதுக்கப்புறம் வந்து அங்க போய் வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டாரு. சரி ஓகே, இப்ப என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஷாக்கு தான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா இவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், சீமான் அண்ணன் கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, சார் என்ன சார் உங்க கூட வந்துட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியா இருக்காங்களா, நீங்களும் கூட்டணி தான் அமைக்க போறீங்களாமே அப்படின்னு சொல்லும் போது, கூட்டணி எல்லாம் கிடையவே கிடையாது, என்னுடைய உயரத்தை என் காலால நான் காமிப்பேன், என்னுடைய உயரத்தை வேற ஒருத்தவங்களுடைய தோல் பிடிச்சு நான் நின்று காமிக்கவே மாட்டேன் அப்படிங்கறது ரொம்ப திட்டவட்டமா அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாஜக தரப்புல இருந்து ஒரு விஷயம் வருது, நாங்க எப்படியாவது வந்துட்டு சீமானை கூட்டிட்டு வர்றது எங்களுடைய பொறுப்பு, கூட்டு வந்து நிறுத்தலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பிரமுகராம், அவர் வந்துட்டு கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்ட அரசியல்வாதி, ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக வந்து மேலிடம் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியா சீமானையை வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதாகவும், அவரு முழுக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது. சோ இது யார் அவர் அப்படிங்கிறது எனக்கும் சீரியஸா தெரியல. பட் ஆனா வட்டாரங்கள் எல்லாமே சொல்ற விஷயம், ஒருத்தர் இருக்காருங்க சீமானை வந்துட்டு வழி நடத்தி கண்டிப்பா இதை உள்ள கூட்டிட்டு வந்துருவாரு பாருங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் பிரஸ் மீட்ல வாழ்ந்த ஸ்ரீனிவாசன் வந்து வராங்க, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, சீமான் அண்ணன் வருவாரு பாருங்க, பாஜக கூட கன்ஃபார்மா கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் வருவாரு அப்படின்னு அவங்களும் வந்து அடிச்சு சொல்றாங்க. ஆளுக்கு இவ்வளவு அளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஃபயரப்பா சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், சோ இவரு என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, கொள்கைகள் வேற கோட்பாடுகள் வேற, எங்க கொள்கை வேற எங்க கட்சி வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமா வேற மாதிரி என்னோட ஜோனே வேற அப்படின்னு பல கட்சிகள் நாங்க பார்த்திருக்கோம். அந்த வகையில வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில கூட்டணியில அமைஞ்சவங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் ஒரு 9 மாத காலம் இன்னும் வந்து தேர்தலுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற மனக்குழப்பமும் ஒரு கூட்டணி குழப்பமும் இருக்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலும் அதிமுக பாஜக 2 பேரும் வந்து கூட்டணியை போட்டு 2 பேரும் அப்பா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்க அப்போசிட்ல இருக்க திமுக அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போல இருந்து நம்ம செயல்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற இன்னொரு காரணமும் இருக்கு. அண்ட் ஃபைனலி என்னோட சஜஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா, சீமான் அண்ணன் அவர்கள் திரும்பவும் கூட்டணியில நேரத்துக்கு வாய்ப்பு 90% கிடையாது, 99 கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இவர் வந்து நிறைய மேடைகள்ல சொல்ற ஒரு விஷயம், திராவிட ஆட்சி எனக்கு பிடிக்காது, திராவிட மாடல் நல்லா இல்ல, தேசிய கட்சிகள் சரியில்லை, இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் இன்கேஸ் போய் அங்க பண்ணிட்டாரு, அவங்க கூட சேர்ந்துட்டாருன்னா இத்தனை வருட காலம் அவர் உழைச்ச அந்த அரசியல் வாழ்க்கையே மொத்தமும் வீணா போயிடும். ஏன்னா இவ்வளவு நாள் அரசியலுமே என்ன ஆச்சு, அவங்கள விமர்சனம் பண்ணி நான் வந்து ஒரு தனியா இருக்கேன், என்னுடைய வேலைகளே தனி, எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோட்பாடுகள் எல்லாமே வேற, உங்க கூட சேர்ந்தது எங்களுக்கு கிடையாது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா இப்போ வரைக்கும் தனியா ஒரு சிங்கமா ஒரு தனியா ஒரு களத்தை தான் பிடிச்சி இறங்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி இருக்கும் போது இல்ல அவர் வருவாருன்னு இவங்க அடிச்சு சொல்றதும், நான் போக மாட்டேன்னு இவர் சொல்றதும், கடைசி நேரத்துல என்னதான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு ஈவன் அந்த தொண்டர்களுக்கும் ஒரு மாதிரி டென்ஷன்ஸா தான் இருக்கு. பட் அவங்களும் ஓரளவுக்கு டென்ஷன் ஆனாலும் கிளாரிட்டியோட தான் இருக்காங்க. அட்லாஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.